குறிப்பிட்ட தலைப்பின் மீது பெற்றிருக்கிறேன். யமுனை கரையில் தமிழ் புயல் என்கிற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். விடியலும் வெளிச்சமும் என்கிற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். ஆனால் கூட இந்த தொட்டில் பூமியில், சொந்த பூமியில், அதுவும் பிள்ளை செல்வங்களுக்கு மத்தியிலே, மாணவ செல்வங்களுக்கு மத்தியிலே, என்னுடைய பேரன் பேர்த்திகளுக்கு மத்தியிலே பேசுகிற வாய்ப்பை தந்தையார் வழங்கி இருக்கிறார்கள். இந்த தந்தையார் அவர்களுடைய காலத்திலே ஒழுக்கத்தை பார்த்தேன். தந்தையார் அவர்கள் அவரவர் இடத்திலே சத்தமில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அனைத்து மாணவர்களும் அமைதி காக்கிறீர்களே, இந்த கட்டுப்பாட்டை உருவாக்குவதற்காக தந்தையார் அவர்கள் எவ்வளவு ஒழுக்கத்தை உங்களுக்கு போதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவுக்கு பிறகு, குருவுக்கு பிறகுதான் தெய்வம் என்று சொன்னார். அதனாலதான் அந்த குருவிற்கு ஈடாக இல்லை. நான் எனக்கெல்லாம் ஒரு 50 வயது 55 வயதிலே என்னுடைய 6வது வகுப்பு 7வது வகுப்பு படித்துக் கொடுத்த ஆசிரியரை பார்த்தால் நான் என்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு, ஐயா நன்றாக இருக்கிறீர்களா, வாருங்கள், எங்கே போக வேண்டும் வாருங்கள் என்று சொல்லி நான் அழைத்து சென்று விட்டிருக்கிறேன். அந்த ஆசிரியர் நம்முடைய மாணவன் நன்றாக இருக்கிறான், இன்னும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வாழ்த்துக்கள், அது என்னை இன்னும் கொஞ்சம் உயர்த்துகிறது என்று நான் நம்புகிறேன். ஆகையால் குழந்தை செல்வங்களே, நேரம் கடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் பொங்கலும் தயாராகிவிட்டது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது கூட நீங்கள் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பிறக்கின்ற தை நாம் அனைவருக்குமான, இன்னும் கூட நான் தந்தையார்கிட்ட ஒரு வேண்டுகோள். இங்கே ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள், பெற்றோர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இது எல்கேஜி, அதாவது தொடக்க கல்வி, அந்த பிள்ளைகளுக்கு, குழந்தை செல்வங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற அந்த தொடக்க கல்வியில இருந்து இன்றைக்கு மேல்நிலை கல்வி வரை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். எதிர்காலத்திலே உங்களால் முடியும். எதிர்காலத்திலே இந்த சென்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளி, சென்ட் ஜோசப் கல்லூரியாக வளர்கிற அளவிற்கு நாம் எல்லோரும் தந்தையாருக்கு ஒத்துழைப்பு தருவோம். இது இந்த இடம் நம்முடைய தந்தையாருக்கு நாம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தால், மாணவ செல்வங்களே, உங்களுடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பு இருந்தால், என்னை போன்றவர்களும், நான் தந்தையாரை போன்றவர்களுக்கு நான் என்றைக்கும் தந்தையாருடைய நேசத்திற்குரியவன், தந்தையாருடைய அன்பிற்கு நான் கட்டுப்பட்டவன். அதனால தந்தையார் எந்த நேரத்திலே எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை, ஏதாவது ஒரு உத்தரவை தருவார்களானால், அதை இயற்கையும் காலமும் எனக்கு அனுமதி கொடுக்குமானால் நான் சிரமேற்று மேற்கொண்டு அந்த கடமையை செய்து முடிக்க தயாராக இருக்கிறேன். ஆகையால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் இந்த தந்தையார் அவர்களே இங்கே இருந்து, அவர்களே இந்த பங்கு தந்தையாக இருந்து, அவர்கள் காலத்திலே இது கல்லூரியாக பரிமளிக்க வேண்டும். ஏன்னா +2 வரைக்கும் வந்துருச்சு. ஒவ்வொரு ஆண்டும் +2ல இருந்து, அதாவது 12வது வகுப்பில இருந்து கல்லூரிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகுது. நீங்க தூத்துக்குடிக்கு போகணும். தூத்துக்குடிக்கு போகும்போது இங்க இருந்து 16 கிலோமீட்டர் 16 மைல்கள் தொலைவுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடிக்கு நீங்கள் ஒரு போக்குவரத்தில் பஸ்ல ஏறி போகணும், பைக்ல போகணும், சிரமப்படணும். அதை விட கல்லூரியே இல்லாத, எனக்கு தெரிய இந்த ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் ஒரு கல்லூரி இல்லை. அந்த கல்லூரி இல்லை என்கிற குறையை போக்கக்கூடிய தகுதி படைத்தவர் நம்முடைய தந்தையார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஆண்டவன் அவருக்கு அந்த சக்தியை வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனிடத்திலே நான் மன்றாடி வேண்டுகிறேன். அதனால நாம் எல்லாரும், நீங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். வரக்கூடிய காலம் வசந்த காலமாக இருக்கும். தென்றல் உங்களை தொட்டு தாராட்டும். வசந்தம் உங்கள் வாசலில் வண்ணப்பூக்களை தூவிக்கொண்டே இருக்கும். பெற்றோருக்கு நீங்கள்
முதலிலே மரியாதை கொடுங்கள், ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்கள். தந்தையாரை பார்த்தவுடன் நீங்கள் எல்லாம் விலகி செல்கிறீர்களே, விலகி செல்கிற பொழுது நம்மை வழிநடத்தக்கூடிய ஆசான், கடவுளாக இருக்கிற அருட்சந்தை, நமக்காக இறைவனிடத்திலே மன்றாடக்கூடிய, இறைவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய அந்த தந்தையாருடைய அன்பை பெற்றிருக்கிற நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நல்ல மாணவ செல்வங்களாக உயர்ந்த பொறுப்புகளில் எல்லோருமே பிறக்கும் பொழுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அண்டை வளர்ப்பதிலே மாத்திரமல்ல, ஆசிரியர்கள் வழிநடத்துவதிலும் நீங்கள் ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு மதிப்பளித்து நடப்பதிலும் தான் இருக்கிறது. அதனால அடுத்த ஆண்டு வருகிற பொழுது நான் ஒருவேளை இயற்கையும் காலமும் அனுமதிக்குமானால், தந்தையார் அவர்களுடைய அழைப்பும் இருக்குமானால், அடுத்து வரக்கூடிய காலங்களிலே ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கிற பொழுது இந்த பள்ளியிலே இருக்கிற மாணவர்கள், இப்போ ஏப்ரல் மே மாசம் வரப்போகுது, ஏப்ரல் மாதம் தேர்வு வருகிறது. தேர்வு வருகிற பொழுது நீங்கள் எல்லாம் கவனமாக தேர்வு எழுதி இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கிற வகையில் 100% சென்ட் ஜோசப் பள்ளி 100% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் என்கிற நல்ல செய்தியை தந்தையாருக்கு தர வேண்டும். 10வது வகுப்பிலே 12வது வகுப்பிலே நீங்கள் 100% மங்களகிரி சென்ட் ஜோசப் பள்ளியிலே 100% மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்கிற செய்தியை நீங்கள் பெற்று தருவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த உலகத்தில் மனிதன் விலை மதிக்க முடியாதவன், மாசற்றவன், மதிப்பில்லாதவன். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு மாணவர்கிட்ட கேட்டாங்களாம்,